தமிழ் இலக்கியத்திலையும் முன்னோடியாக இருக்கு, யாருமே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. இலக்கணத்துல காலத்தால முன்னோடியாக இருக்கு, எழுதப்பட்ட கல்வெட்டுல காலத்துல முன்னோடி, காசுகள்ல தமிழ் எழுத்துல தமிழ்நாட்டு அரசர்கள் கூட இல்லை, சாத்தவாகனர்கள் காசுல ஒரு பக்கம் ஒரே எழுத்து இந்த பிராமி அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஒரு பக்கம் சமஸ்கிருத பிராகிருதத்திலையும் இன்னொரு பக்கம் தமிழ்லையும் கல்வெட்டு இது காசுகள்ல இருக்கு. அந்த சங்க காலத்து சேர சோழர்கள் காசுகள் நமக்கு கிடைச்சிருக்கு, சேரர்களுடைய காசு கிடைச்சிருக்கு, அதுல தமிழ் பொறிப்புகள் நம்ம பார்க்குறோம். கீழடியிலேயோ உங்களுக்கு தங்க கட்டி ஒண்ணுல கோதை அப்படின்னு போட்ட தமிழ் பெயர் பார்க்குறோம். அப்ப அதே சமயத்துல மகாராஷ்டிராலேயோ இல்ல கர்நாடகத்திலேயோ, ஏன்னா அந்த பார்டர் ரொம்ப ஒரு ஃப்ளெக்சி பார்டர், அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, பிராகிருதம் தமிழ் வணிகர்கள் மட்டும் இல்லாம வெஸ்ட் கோஸ்ட் வணிகர்கள் அவர்கள் எல்லாருடைய கல்வெட்டுகளும் எகிப்துல கிடைச்சிருக்கு. கல்வெட்டு பொறிப்புகள், பானை ஓடுகள், சில்லுகள், இந்த மாதிரி பல கிடைச்சிருக்கு. அது எகிப்துல கிடைச்சிருக்கு, ஓமான் அந்த ரெட் சி போர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் அங்க கிடைச்சிருக்கு. இப்ப என்ன, தமிழர்கள் தமிழ்ல எழுதியிருக்காங்க மொழி, மற்றவர்கள் பிராகிருதத்தில் எழுதியிருக்காங்க.